ஆனால் இன்னைக்கு இந்த தயாரிப்பாளர் பற்றி முத்துக்காலை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினச்சி வாழ்த்தி பணம் கொடுத்துருக்கார். அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காலை. அவன் சின்ன நடிகராக வந்து ஸ்டண்ட் நடிகராகி இன்னைக்கு எம்ஏ படித்து பாஸ் பண்ணி எம்ஏ ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே எம்ஏ படித்து பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காலை. அப்படி தயாரிப்பாளர் மேல நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாடு விநியோக சங்க தலைவர் நடிகர் மதிப்புக்குரிய கே ராஜன் சார் அவர்கள். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கில்லி மாப்பிள்ளை படத்தை வெற்றியினை வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை மன நிறைந்து வாழார வாழ்த்திய என் அருமை தம்பிகள் ஜாக்குவார் தங்கம், PV குமார், விஜய் முரளி, பன்னீர்செல்வம், பேச வாழ்த்த இருக்கிற இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் பேரரசு, முத்துக்காலை, நடிகர் முத்துக்காலை மற்றும் பலரும் இங்கே வாழ்த்தினார்கள். ஒரு நல்ல படம், அதனுடைய முன்னோட்டத்திலே தெரியும். நாங்கள் இந்த படத்தை முன்னோட்டம் பார்க்கிற போது மனம் முழுமையாக திருப்தியாக இருந்தது, மனம் மகிழ்ந்தோம். அதிலேயும் ஒரு செய்தி, நம்முடைய தயாரிப்பாளர் ஒரு தொழிலாளியாக இருந்து சேலம் ரத்னா தியேட்டரில் வேலை செய்து பிறகு உயர்ந்து அநேகமாக கான்ட்ராக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு படம் எடுக்கணும்னு அந்த லட்சியம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல டைரக்டரை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுதான் சிறப்பு. டைரக்டருக்கு மாற்றுறதுன்றது ஒரு மனைவி மாற்றுற மாதிரி. நல்ல மனைவி அமைஞ்சிட்டா கணவன் வாழ்க்கை, குடும்பமே நல்லா இருக்கும். கொஞ்சம் தப்பா அப்படி இப்படி மனக்கோணலை மாட்டிச்சுன்னா குடும்பமே சரி இருக்காது. அதை போல் தான் டைரக்டர். ஒரு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் எப்படி அமைகிறாரோ அது போல தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே நம்முடைய தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா இயக்குனர் அந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கார். அதாவது முத்துக்காலை சொன்னார், ப்ரொடியூசர் தாம்பழத்தட்டில் பழங்களோடு பணம் வைத்து கொடுத்தார், கூடுதலாக கொடுத்தார்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னார். அந்த மகிழ்ச்சியை அந்த ப்ரொடியூசரை வாழ்த்தும். ஆனால் எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளர் சொல்கிறாங்களான்னா இல்லை. இப்படி நன்றி உள்ள நடிகர்கள் சிலர் தான் இருக்கீங்க. வாங்கி பணத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு ப்ரொடியூசர் நடுத்தரில் போவான், கண்டுக்காமல் போகிறாங்க. ப்ரொடியூசர் பணத்தில் வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி செழிப்பாக இருக்கிறவங்க ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரில் போகும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி பலர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்த தயாரிப்பாளர் பற்றி முத்துக்காலை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தயாரிப்பாளர் நடிகர் எப்படி நல்லா வரணும்னு நினச்சி வாழ்த்தி பணம் கொடுத்துருக்கார். அதை நன்றியோடு சொன்ன நடிகர் முத்துக்காலை. அவன் சின்ன நடிகராக வந்து ஸ்டண்ட் நடிகராகி இன்னைக்கு எம்ஏ படித்து பாஸ் பண்ணி எம்ஏ ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே எம்ஏ படித்து பாஸ் பண்ண ஒரே நடிகர் முத்துக்காலை. அப்படி தயாரிப்பாளர் மேல நன்றி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதில் டைட்டிலே பிரமாதம். கில்லி ஒரு வெற்றி படம், மாப்பிள்ளை ஒரு வெற்றி படம். ரெண்டு வெற்றி படத்தை இணைந்து கில்லி மாப்பிள்ளைன்னு வச்சிருக்கார். ஹீரோ நல்ல அழகாக இருக்கார். அதாவது கேரளாவில் படம் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாகவே எங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கெல்லாம் நடிகர்கள் ஹீரோக்கள் வருவாங்க, ஹீரோயினே தான் வர்றதில்லை. அதுக்கு ஒரு காசு கேட்குறாங்க, ப்ரொமோஷனுக்கு வரணும். அவங்க ப்ரொமோஷன் வர்றதுக்கு நாம் காசு கொடுக்கணும்.
ஆனால் இன்னைக்கு ஹீரோயினி சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கு. நான் வாழ்த்துக்கிறேன். நல்ல அழகாக 2 பேரும் பொருத்தமாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. சாங்ஸ், பியூட்டிஃபுல் சாங்ஸ், அழகாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு அழகாக சாங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். எடிட்டிங் ஷார்ப்பாக பிரமாதமாக கட் பண்ணியிருந்தாங்க. ரீரெக்கார்டிங்காக நல்லா இருந்தது. டைரக்டர் நடிகர்களை வேலை வாங்கியிருக்கார், சிறப்பாக நடிக்க வச்சிருக்கார். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு வேலை வாங்கிறது ஒரு முக்கியம். வள்ளுவன் சொல்றான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்க அச்சாணி அன்னார் குடைத்து. உருவத்தை கண்டு நீ முடிவு பண்ணாத, திறமை எங்க ஒன்றா இருக்கும். அதுபோல தம்பி டைரக்டர் அப்படி பார்க்கறதுக்கு ஒரு இருந்தால் கூட திறமை, அத்தனையும் திறமை. மாசான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, 2வது இந்த படம். இப்போ என்னன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, சின்ன படங்கள் வெற்றி பெறுகிறது. அதாவது சிறிய முதலீட்டு படங்கள். சின்ன படம் பெரிய படம்னு ரிலீஸுக்கு முன்னால் யாரும் முடிவு பண்ண முடியாது. இந்த படம் ஒரு மாதம் ஓடிடுச்சுன்னா இது பெரிய படம். 200 கோடி படம் தோற்று போச்சு, 2 நாள் தான் ஓடிச்சுன்னா சின்ன படம். ஆக சின்ன படம் பெரிய படம் என்பது படம் ஓடுறதை பொறுத்து இருக்கு. அதான் இந்த சின்ன படம், சிறிய முதலீட்டு படம் பெரிய படமாக வரணும். அதுக்காக நான் வாழ்த்துகிறேன். வந்தால் எங்கள் ப்ரொடியூசர் இன்னொரு படம் எடுப்பார், 100 குடும்பம் வாழும். எங்கள் தயாரிப்பாளருக்கு சிறப்பே அதான். ஒரு படம் எடுத்து பழகிட்டா அந்த போட்ட முதலீடு திரும்பி வந்தால் அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அந்த ஆசை பல பேருக்கு வேலை கிடைக்கும். ஆகவே ஒரு அற்புதமான விழா, ஆத்மார்த்தமான விழா, மகிழ்ச்சி நிறைந்த விழா. உங்கள் வாழ்த்துக்களோடு எல்லாரும் மீடியா நண்பர்கள் சிறப்பாக எழுதுகின்றாங்க. நம்ம தம்பிங்க சின்ன படத்துக்கு ஒரு சிறப்பு தருவாங்க. யூடியூப் ஆகட்டும், பத்திரிகைகள் ஆகட்டும், டிவி ஆகட்டும், தொலைக்காட்சி எல்லாமே சின்ன படங்களை உற்சாகப்படுறதில் எங்கள் ஆளுக்கு நிகர் யாருமே இல்லை. அதனால் இந்த படத்தை எல்லோரும் சிறப்பாக எழுதுவார்கள். சிறப்பாக இருக்கு, இல்லாததை ஒன்று எழுத வேண்டியதில்லை, இருக்கு, சிறப்பாக இருக்கு. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னும் பல சின்ன ப்ரொடியூசர்கள் வந்து பெரிய ப்ரொடியூசர் ஆகி தமிழ் தலைவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், நீடூழி வாழ வேண்டும். அதை நம்பியிருக்கிற தொழிலாளர் தோழர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், கலைஞர்கள், எங்கள் ப்ரொடியூசர் அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக வரணும். வாழ்ந்து இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.